எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வெற்றி சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெற்றி சினிமாஸ் மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த வெற்றி சினிமாஸ் வந்து மதுரையில் இருக்க வில்லாபுரம் மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இந்த தேட்டருக்கு வழி சொல்லிவிடுவாங்க. அந்தளவு மெயின்லேயே இருக்குது. தியேட்டர்ஸில் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பொதுவாக தேட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த தேட்டரில் வித்தியாசமாக தேட்டருக்கு வெளியும் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. மூவி உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 50 ரூபாவும் ஒரு ஷோக்கு பார்க்கிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த வெற்றி சினிமாஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் அங்கே உங்களோட டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தேட்டருக்குள்ளே போகும்போது நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த தேட்டர் அதாவது இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீன் எல்லாமே தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் முன்னாடியே இவங்க குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீனுக்குமே ஒரே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியமான ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். இங்கே ஷோர்ட் டைம் மாறி மாறி போகிறதுனால ரெஸ்ட் ரூம் கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ரெஸ்ட் ரூம் உண்மையிலே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த தேட்டரில் ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. வாட்டர் பாட்டில் 25 ரூபாய்க்கும், ஐஸ்கிரீம் 150 ரூபாய்க்கும், காஃபி 70, பாப்கார்ன் 220, பப்ஸ் எல்லாமே 70, 80க்கு சேல் பண்ணிட்டு இங்கே வராங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபுட்ஸ் எல்லாமே நல்ல வெரைட்டியாகவும் அது கூடவே இங்கே காம்போ ஆஃபர்லேயும் ஃபுட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வெற்றி சினிமாஸில் மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குன்னு. மெயின் ஸ்க்ரீன் வந்து வெற்றி ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்க்ரீன் வந்து லக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த 3ஆவது ஸ்க்ரீனுக்கு வந்து பேர் லக்ஷான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த 3ஆவது ஸ்க்ரீனை லக்ஷா ஸ்க்ரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்ஷா ஸ்க்ரீனில் ரெட் கலர் லைட்ஸை இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த லக்ஷா ஸ்க்ரீனை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு. கிளாஸ் ஏக்கு 190 ரூபாவும், கிளாஸ் பிக்கு 119 ரூபாவும், கிளாஸ் சிக்கு 60 ரூபாவும் டிக்கெட் பேசியவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 கிளாஸையும் சேர்த்து இந்த லக்ஷா ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 246 பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் படம் பார்க்கலாம். இங்கே சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏசியும் ஸ்மெல்லும் இங்கே நல்லாவே இருக்கும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனே சொல்லலாம். பெரிய ஸ்க்ரீனாக ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில், ரொம்ப சின்ன ஸ்க்ரீனில், சேம் டைம் ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீன் சொல்லலாம், பெரிய ஸ்க்ரீனும் சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் சோனி பிராண்டோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் உண்மையிலே டாப் நாச்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 28 சரவுண்டு, அப்புறம் 6 அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. மொத்தம் 34 ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர் இருக்கும். அட்மாஸ்க்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே வேறு லெவலில் இருக்குது. பேஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஓவராலாக இது ஒரு தரமான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த வெற்றி சினிமாஸில் இருக்க ஸ்க்ரீன் 2ஆன லக்ஷன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து இவங்க ப்ளூ லைட்ஸை இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸில் போகிற வழியிலே அந்த ப்ளூ லைட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு வைடான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். நம்ம ஸ்க்ரீன் 2ல் பார்த்த மாதிரி இருக்காது. இது வந்து வைடாக இருக்கும் ஸ்க்ரீன். பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாம் ஓரளவுக்கு. முக்கியமாக படம் பார்க்குறதுக்கு இங்கே ஸ்லோப்டு சீட்டாக இருக்கும். ஈவன் 60 ரூபா டிக்கெட் கூட இங்கேருந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். பார்க்கறதுக்கு உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸ்க்ரீன் 3 மாதிரி தான் இங்கே டிக்கெட்ஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் ஏக்கு 190 ரூபாவும், கிளாஸ் பிக்கு 119 ரூபாவும், கிளாஸ் சிக்கு 60 ரூபாவும் டிக்கெட் பைசங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 3 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் 226 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்க்ரீன்லேயும் ஏசியும் ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஒரு வைடான ஸ்க்ரீன் சொல்லியிருந்தேன். அந்த வைடான ஸ்க்ரீனுக்கு இவங்க சோனியோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் டாப் நாச்சாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் இருக்குது. மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இங்கே எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே தரமாகவும், அதே அளவு பேஸ் நல்ல எஃபெக்ட் அண்ட் சரௌண்ட் எல்லாமே துல்லியமாகவும் இருக்கும். ஓவராலாக இந்த லக்ஷன் ஸ்க்ரீனும் ஒரு ஒர்த்தான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது நம்ம வெற்றி சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான வெற்றி ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான ஒன்று ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரான மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவு இது ஒரு பெரிய ஆடிட்டோர்னு கண்டிப்பாக சொல்லலாம். உள்ளே என்ட்ரான ஒன்று இந்த இன்டீரியர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு உண்மையிலே அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் ஏசியும் ஸ்மெல்லும் நல்லாவே இருந்தது. என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஸ்மெல்லு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான். இந்த பெரிய ஸ்க்ரீனில்
ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி கட்டன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஷோ முடிஞ்சதும் அந்த கட்டனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஸ்லைடிங்கோடு இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் டு எண்டு வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா சீட்ஸுக்கும் ஒரே சைஸான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐமேக்ஸ் மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேயும் சோனியோட டூவல் 4K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டியை பற்றி நான் இனிமேல் சொல்கிறேன். இந்த இன்டீரியர் லைட்ஸை பார்க்கும்போது நம்ம சென்னை எஸ்கேப் சினிமாஸில் இருக்க ஸ்ட்ரீக் ஸ்க்ரீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி சைடு வாலில் இருக்க இன்டீரியர் எல்லாமே நம்ம பாடியில் இருக்க சிவஸ்தி சினிமாஸ் தான் இருந்தது. ரெண்டுமே எனக்கு சிமிலராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனோட கட்டனை ஓப்பன் பண்ணும்போது மங்காத்தாவோட பிஜிஎம் போட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லாவே இருந்தது. இங்கே அந்த கட்டனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ குவாலிட்டியாகவும் அவ்வளோ டஸ்ட் இல்லாமல் நல்லா நியூவாகவும் இருந்தது. இந்த ஸ்க்ரீனையும் மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சிக்கு. கிளாஸ் ஏல ஒரே நேரத்தில் 496 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட் பைசா 190 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிளாஸ் பியில் 190 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட் பைசா 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிளாஸ் சியில் வெறும் 28 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட் பைசா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் சி டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிக்கலாம். கிளாஸ் பி அண்ட் சி வந்து ஒரு நார்மல் தேட்டரில் பார்க்குற மாதிரி, அதாவது டவுனில் தான் இருக்க மாதிரி இருக்கும். கிளாஸ் ஏயில் இருந்து தான் ஒரு ஸ்லோப்பான சீட்டில் படம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி 3த்துக்குமே ஒரே மாதிரியான சீட்டிங்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீன்லையுமே மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நேஷனல் மந்தம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஸ்க்ரீன். இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு சோனியோட 4K டூவல் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் சில டைம் டார்க்கான சீன்ஸில் ப்ளூ கலர் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அது நார்மலாக சோனி ப்ரொஜெக்ஷனில் வர ப்ராப்ளம் தான் இந்த ஸ்க்ரீன்லையும் இருக்குது. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே ஓரளவு அபோவ் ஆவரேஜ்னே சொல்லலாம். இவங்க இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷன் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் போட்டாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 34 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 30 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இங்கே எல்லாமே JBL பிராண்டோட ட்வின் ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். படம் பார்க்குறதுக்கு ஒரு செம ஃபீல் தரும்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஓவராலாக இந்த வெற்றி சினிமாஸில் நெகட்டிவ்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃபுட் ப்ரைஸை மட்டும் இவங்க கம்மி பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்ஷன் அப்டேட் பண்ணாங்கன்னா இந்த வெற்றி சினிமாஸ் இன்னும் வேறு லெவல் சினிமாஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த தேட்டரோட இந்த ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுற பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.